நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎல் இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். டிஎன்பிஎல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய எந்த ஒரு தேர்வும் இல்லாமல் உங்களுக்கு டைரக்டா நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 வகையான போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. சோ நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்றீங்க, ஃபில் பண்றீங்க. அந்த ஃபில் பண்ணதை எடுத்து 29/3/2026 பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க சொல்லிருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பினாலே போதும். இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 37,900 இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு பாத்தீங்கன்னா 1,41,000 வரைக்கும் சம்பளம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். இதோடைய முழு அப்டேட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் 812244@gmail.com அல்லது நவீன் 9965@gmail.com அல்லது நவீன் 735855@gmail.com இந்த 3 மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். இந்த வீடியோஸ் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது டிஎன்பிஎல் உடைய அபிஷியல் வெப்சைட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போறோம். ஜஸ்ட் இந்த கெரியர்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா கரண்ட் ஓபனிங்ஸ் கொடுத்தீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா இப்படி ஜெனரேட் ஆகி வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துடும். உங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இங்க இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 15/3/2026 அட்வர்டைஸ்மெண்ட் டேட், 29/3/2026 தான் லாஸ்ட் டேட் கொடுத்திருக்காங்க. சோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்திருக்காங்கன்னா, ஜெனரல் மேனேஜர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் பேப்பர் போர்ட் இஷ்யூக்கு கொடுத்திருக்காங்க. டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் சிமெண்ட் மார்க்கெட்டிங் கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் மார்க்கெட்டிங் பேப்பர் சவுத்தர்ன் ரீஜன் கொடுத்திருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் சிமெண்ட் மார்க்கெட்டிங் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லேப் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆயிடும். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மள இப்ப எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க, எங்க இந்த லொகேஷன் எல்லாமே பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா யூனிட் 1னா கரூர் லொகேஷன், யூனிட் 2னா திருச்சி லொகேஷன். சோ இது ரெண்டுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அடுத்து சென்னை லொகேஷன் தனியா இருக்குது. இந்த 3 லொகேஷனுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜெனரல் மேனேஜர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு யூனிட் 2. யூனிட் 2 எந்த லொகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி லொகேஷன். டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் சிமெண்ட் மார்க்கெட்டிங் ஒரு காலிப்பணிகள், யூனிட் 1 கரூர் லொகேஷன் ஒர்க்கிங். அசிஸ்டன்ட் மேனேஜர்ல மார்க்கெட்டிங் பேப்பருக்கு ஒரு காலிப்பணிகள், இதுக்கு சென்னை லொகேஷன். அசிஸ்டன்ட் மேனேஜர் சிமெண்ட் மார்க்கெட்டிங் 3 காலிப்பணிகள், இதுக்கு யூனிட் 1 கரூர் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் லேபுக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலிப்பணிகள், யூனிட் 2 திருச்சி லொகேஷனுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா சீஃப் ஜெனரல் மேனேஜர் HR, தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட், நம்பர் 67 அண்ணா சாலை, கிண்டி, சென்னை 6,32,000 தமிழ்நாடு. இந்த அட்ரஸுக்கு தான் பாத்தீங்கன்னா 29/3/2026 உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பணும். இப்ப இந்த ஜெனரல் மேனேஜர் போஸ்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் மினிமம் 49 வயசு இருக்கணும். மேக்சிமம் அப் டு 55 வயசு. ஜெனரல் கேட்டகரி 55, பிசி எம்பிசி டிஎன்சிக்கு 57, SC SCக்கு 57 கொடுத்திருக்காங்க. சோ எக்ஸ்பென்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 1,02,500 முதல் 2,14,790 சம்பளம் கொடுத்திருக்காங்க. அடுத்து டெபுட்டி ஜெனரல் மேனேஜருக்கும் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் இல்லைன்னா MBA எடுத்து படிச்சிருந்திருக்கணும். சோ சேம் அதே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், பட் இது எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 86,600 முதல் 1,81,500 சம்பளம். கரூர் லொகேஷனுக்கு தான் ஒர்க்கிங் இந்த போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர்லயே மார்க்கெட்டிங் பேப்பருக்கு கொடுத்திருக்காங்க. இதுக்கு மாத சம்பளம் 70,100 இருந்து 1,47,900 சம்பளம் கொடுத்திருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர்ல சிமெண்ட் மார்க்கெட்டிங் 3 காலி பணியிடங்கள். இதுக்கு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் இல்லைன்னா MBA எடுத்து படிச்சிருந்திருக்கணும். இதுக்கு மாத சம்பளம் 31,100 முதல் 67,350 சம்பளம். கரூர் லொகேஷன் ஒர்க்கிங் இந்த போஸ்டிங்க்கு. அசிஸ்டன்ட் மேனேஜர்ல லேபுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி ஹோல்டர் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சோ அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த போஸ்டிங்னா உங்களுக்கு
திருச்சி லொகேஷன் கொடுத்திருக்காங்க. மாத சம்பளம் 31,100 முதல் 65,350 ரூபாய் சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்போ ஓபன் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ வந்து 3 மாதத்துல இருக்கக்கூடிய போட்டோ வந்து இதுல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்க போறீங்களோ அது இந்த பாக்ஸ். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இதுல வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து டேட் வந்து இதுல வந்து கொடுத்துருங்க. அதற்கு அடுத்தபடியாக அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு உங்களுடைய அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க, போன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்துருங்க, ஏஜ், டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, வில்லேஜ் இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து வந்து என்ன ஸ்டேட், நீங்க என்ன கேஸ்டை சார்ந்தவர்கள், அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரா, மேரிடா, சிங்கிளா, விண்டோ, டிவோர்ஸ்டா, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் அண்ட் அது அவங்களுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க அப்படி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு பேரண்ட்ஸ் டிபெண்ட் இருக்கீங்களா இல்லையா அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக நீங்க மேலா ஃபீமேலா உங்களுடைய ஏஜ் டீடைல் கொடுத்துக்கோங்க. என்னென்ன லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு எழுத தெரியும், பேச தெரியும், ரைட் பண்ண தெரியும், ஸோ அதை வந்து இங்க எல்லாமே வந்து கொடுத்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th 12th டிகிரி, இன்ஜினியரிங், டிப்ளமோ, ஸோ இந்த போஸ்ட் கிராஜுவேஷன் எது இருந்தாலும் சரி இந்த பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒன்ஸ் நீங்க எல்லாமே மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக அப்ரண்டிஸ்ஷிப் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அது வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து கிரிமினல் கேஸ், அரெஸ்டடு, இல்ல ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க, இல்ல கரண்ட்ல ஏதாவது போயிட்டு இருக்குதுன்னா இது வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ், எந்த கம்பெனி, எந்த இயர் டு எந்த இயர், எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க, நேச்சுரல் ஒர்க் என்ன. அதற்கு அடுத்தபடியாக இதுக்கு முன்னாடியே டிஎன்பிஎல்ல அப்ளை பண்ணிருக்கீங்களா, செலக்ட் ஆயிருக்கீங்களா, இதுக்கு யாராவது ரெஃபர் பண்றாங்களா, இல்ல ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிருக்கீங்களா, ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா உங்களுடைய நேம், எம்ப்ளாயி நம்பர், டெசிக்னேஷன், அந்த ரெஃபரன்ஸோடைய அட்ரஸ் அண்ட் பொசிஷன் நம்பர், அதுக்கப்புறம் எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேணும்னா ஜஸ்ட் நீங்க இதை அப்படியே வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதற்கு அடுத்தபடி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட்டு, உங்களுடைய சைன், இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு நீங்க ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணி இவங்க சொன்ன அட்ரஸுக்கு, இந்த அட்ரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 29/3/2026 நீங்க அனுப்பணும். ஸோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டால வந்து பிரைவேட்டா வந்து சேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸ் சைட்ல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். ஸோ பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்ப திரையில வந்துட்டு உங்களுக்கு தெரியுற அந்த 3 மெயில் ஐடிக்கு உங்களுடைய கொரிஸை எங்கிட்ட நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி நவீன் 812244@gmail.com, இரண்டாவது மெயில் ஐடி நவீன் 735885@gmail.com, மூன்றாவது மெயில் ஐடி நவீன் 9965@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம். So thank you so much. All the best for your career.